நீங்கள் 40 வருஷம் ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தரப்போகிறது நித்திய மகிமை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன மகிமை? அதை பேதுருவோட அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின ஒரு சாம்பிள் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் எப்படி பாடுபடணுமா? நீங்கள் நன்மை செய்யணும். நான் உண்மையிலே பிரியமானவர்களை, நான் எல்லாருக்கும் பெருசாக நன்மை செஞ்சதில்லை. ஆனால் நான் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறேனோ 2 விஷயம் நடக்கும். அவங்க வெளியே போயிடுவாங்க, 2வது நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்ன செய்ய போவோம் சொல்லுங்கள்? நமக்கு பெருசாக நன்மை இல்லாமல் நம்ம நன்மை செய்ய போவோம். ஆனால் நன்மை செய்யும்போது என்ன வருது? பாடு வருது. உடனே நம்ம டயர்டாகி நன்மை செய்கிறதை நிறுத்தக்கூடாது. ஏனென்றால் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு புருஷன் மோசமான ஆளாகி டெய்லி எதுக்கு சர்ச்சுக்கு போகிற இன்னும் கொஞ்சம் புருஷங்க கேட்குறாங்களா, நீ அங்கே யாரையாவது வச்சிருக்கியா? இப்படியெல்லாம் பேசுகிற மனிதர்கள் உண்டு. இதையெல்லாம் தாங்கி கொண்டு சகித்து கொண்டு எதற்காக தேவனை நோக்கி ஓடி வருகிறோம்? நம்மை அழைத்தவர் நம்மை மகிமைப்படுத்துவார். நம்மை சும்மா அழைக்கல, முன் குறித்து அழைத்தார். நம்ம எப்படி அழைச்சாரா? தாயின் கருவில் மட்டுமல்ல, உலகத்துக்கு அஸ்திபார கல் போடுறதுக்கு முன்னே அவருடைய லிஸ்ட்ல உங்க பேரு என் பேரு இருந்துச்சு. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உலகத்தில் அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே லிஸ்ட்டில் பேர் வச்சாக்கும் முன் குறிச்சிருக்காரு. அப்படி முன் குறித்து தான் அழைச்சார். அந்த அழைப்புக்கு நம்ம நடந்தோன்னா நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். நல்ல கவனிங்க. இந்த இடதுகை பக்கம் உள்ளவங்களுக்கு தீர்ப்பு வழங்கி அவங்கள நரகத்தில் தள்ளிடுவார். ஆனால் வலதுகை பக்கத்தில் இருக்கிறவர்களை அவர் கனப்படுத்துவார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பந்தி இருக்க செய்வார். அவர் பெரிய மகிமையை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த அழைப்பிற்கு பாத்திரரா எண்ணி ஆராதனைக்கு வரணும். இந்த அழைப்புக்கு பாத்திரரா எண்ணி கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த அழைப்புக்கு பாத்திரரா எண்ணி பரிசுத்தமா இருக்கணும். ஏனென்றால் எனக்கு ரொம்ப நான் நன்மைதான் செஞ்சேன், எனக்கு தீமை செய்யறாங்க, இருக்கட்டும். ஏன்னா நன்மை செஞ்சுதான் என்ன செய்யணும்? நன்மை செஞ்சு ஒருத்தவங்க நம்மளை பகைச்சாங்கன்னா பேசுனாங்கன்னா சந்தோஷப்படுங்க. நல்ல பாட்டு இருக்குல்ல, பரலோகம்தான் என் பேச்சு, இப்படி அனைய பாட்டு இருக்கு, பாடி ஆடுங்க வீட்டில், நல்ல சந்தோஷப்படுங்க. அது எப்படி பிரதர் முடியும்? உங்களுக்கு ஆவியானவரால் அது முடியும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனத்தில் இதற்காகத்தான். ஓஹோ, எதற்காக? நன்மை செஞ்சு பாடுபட. ஆனால் பாதி பேர் இப்போ சொல்கிறாங்க, அவன் அந்த வீட்டுக்காரனுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுட்டேன், இனிமேலாம் செய்ய முடியாது. எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய முடியாது. இதுக்கு தான் அழைப்பேன், இதுக்கு தான் பாத்திரரா நம்ம நடக்கணும். இதுக்கு தான் என்ன செய்யணும்? பாத்திரர். அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை, அவர் பதில் பேசவில்லை, அவர் திருப்பி அடிக்கவில்லை, அவர் திருப்பி திட்டவில்லை, அவர் திருப்பி கோபப்படவில்லை. எப்பொழுது தலையில வைத்து தண்டாயுதத்தை அடித்து அவருடைய கண்ணுக்குள் இறங்கின போது. அதனால தான் இப்பயும் சொல்கிறாங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு நீங்கள் இயேசுவை பார்க்க போனீங்கன்னா, இப்போ அங்கே இயேசு இல்லை, அவர் சிலுவையில் மறிச்ச இடம், அங்கே ஒரு முள் இருக்கான். இன்னைக்கும் அடையாளமாக இயேசுநாதருடைய மரணத்துக்கு அடையாளமாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்குது. அது என்ன தெரியுமா? கெத்செமனே தோட்டத்தில் இருந்த அந்த ஒலிவ மரங்கள் 2000 வருஷத்துக்கு மேலே, அதுக்கு ஆயுசு 4000 வருஷத்துக்கு மேலே. நம்ம ஆளுக்கு போய் அதை கட்டி பிடிப்பாங்களே, ஏன்னா அது யார் ஜெபிச்ச இடமா? ஆமாம். அடுத்தது கல்வாரி மலையில் இருக்கிற முள். இதெல்லாம் கர்த்தர் அடையாளமா. அந்த முள்ளை நீங்கள் தப்பி தவறி பறிக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கையை காலெல்லாம் பேத்துருமா. எவ்வளோ கொடூரமான முள். நம்ம முள்ளுகளை வச்சு அடித்தா என்ன செய்யுதுன்னா ஒளிஞ்சு நெளிஞ்சிடும். அப்போ எப்படிப்பட்ட முள்? ஆணி மாதிரி முள் வச்சு அடித்தாங்க. பதில் பேசலை, வாயில் வஞ்சனை இல்லை. ஏன்னா தம்முடைய குமாரனை உபத்திரவத்தின் மூலமாக பூரணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்துச்சான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், அவர் மகனை போட்டு அட்டின்னு அடிக்கிறது, இரத்த காடாக்குறது, அப்படியே சாவடிக்கிறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்துச்சான். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நம்மளை விட அடிபட்டதுனால அவர் நம்மை விட மகிமை உள்ளவராய் மாறிவிட்டார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுறேன். அவன் பார்வை எங்கே இருக்குது? நான் எவ்வளோ உபத்திரவப்படுறனோ இது கூட பரவாயில்லைங்க. நான் சொல்கிறத எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு ஒரு ஆசை,
உங்கள்கிட்ட கேட்டால் என்ன ஆசை? நான் கலெக்டர் ஆகி இயேசுவை மகிமைப்படுத்தின. அவர் சொன்னார், இயேசுவின் மரணத்துக்கு உள்ளான என்ன ஆகணுமா அப்படின்னா இயேசுவை மாதிரி நானும் சாகணும். அதான் என்னது அப்படி சொல்லிட்டு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். புதுசாக வந்தவங்களுக்கு இந்த செய்தி இல்லை, பழந்தண்டு கொட்டை போட்ட விசுவாசிக்கான செய்தி. ஆசை. பேதுருக்கு என்ன ஆசைன்னா, கடைசியாக கேட்பாங்கல்ல, லாஸ்ட் ஆசை என்ன? புரோட்டாவும் சிக்கனும் கொடுங்க சார், சாப்பிட்டு தூக்கு கயிறில் ஏறுறேன். லாஸ்ட் ஆசையா? இயேசுநாதரை நேரில் சிலுவையில் அரைஞ்சதை நான் பார்த்தேன். நான் ஒரு ஆள் தான் பார்த்தேன், பக்கத்தில் யோவான்னு நின்றார். நாங்கள் 2 பேர் தான் நைட்டு நின்றோம். கடைசியில் நான் எஸ் ஆகிட்டேன். அதனால் என்னை எப்படி அறைங்க? அழைப்புக்கு. நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இன்றைக்கி நிறைய பேர் ரோட்டில் போகிறவங்க வந்தவங்களும் அப்போஸ்தலர்னு பேர் போட்டுக்கிறாங்க. ஆனால் 12 அப்போஸ்தலர்கள் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நமக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்போஸ்தலர் நான் பார்த்தேன், நான் உயிரோடு இருக்கிற காலத்தில். அவருக்கு பேர் கிறிஸ்டியான். அவர் அரசாங்க வேலையை துறந்து விட்டு சொந்த அம்மாவால் சபிக்கப்பட்டு அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு, வேலையை விட்டு, எல்லாத்தையும் விட்டு இந்த ராமநாதபுரத்துக்கு வந்தார். நான் சொல்லுவேன், அவர் வந்தனால தான் இங்கே பெந்தைக்கோஸ்தே சபையே வந்துச்சு. கையை தட்டி கர்த்தரை அவர் மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவர் வந்தனால தான். அவரை பார்த்தா இயேசு மாதிரியே இருக்கும், அவ்வளோ வெள்ளையாக இருப்பார். நீ இயேசுவை பார்த்தியான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அவ்வளோ பியூராக இருப்பார். அவருடைய மனசும் பியூர். அப்படி ஒரு ஊழியக்காரனை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஊழியக்காரன் நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு தேவ மனுஷன், ஒரு சரியான மனுஷன். அந்த ஊர்லேருந்து இந்த ஊர். அவர் ரெட்டையூர்னிக்கு போனார், அங்கே ஒரு சபை. அவர் போன இடமெல்லாம் சபை. மாயாகுளத்துக்கு போனார், அங்கே ஒரு சபை. அவர் ஆர்எஸ் மங்கலத்துக்கு போனார், அங்கே ஒரு சபை. ஜாதி பார்த்து இல்லை, அவர் போன இடமெல்லாம் ராஜ்யம் கட்டப்பட்டுச்சு. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர. ஆமென். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தார்கள். உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் அடிகளையும் பெற்றார்கள். அப்போ ஏன் உபத்திரவம்? நம்ம எதுக்கு பாத்திரவானாக இருக்கிறதுக்கு சொல்லுங்க? அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறதுக்கு. அது நெருக்கமானவர்கள் வழியாக வரலாம், அது சொந்தக்காரர்கள் வழியாக வரலாம், அது பக்கத்து விட்டு. ஆனால் நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், நன்மை செய்து என்ன அனுபவிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது. அதான் ஒரு மனுஷன் சொன்னார், பாம்புக்கு ஏன்பா தண்ணி வைக்கிற? அது உன்னை என்ன செய்யும்? கொத்துருமே. அது தண்ணி இல்லாமல் துடிக்குது. ஒரு பைப்படியில் வந்து ஒரு ஆள் போய் தண்ணி வைக்கிறார், அது படம் தான் எடுக்கு. உலக மனுஷனுக்கு இதுதான் வேலை. நீ அவனுக்கு நல்லது செஞ்சாலும் கொத்துவான், கொத்திக்கிட்டு தான் இருப்பான். அந்த மனுஷன் சொன்னானா, கொத்துறது பாம்போட வேலை, நன்மை செய்கிறது தேவனால் பிறந்தவன் நன்மை செய்கிறான். நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. மனைவி திட்டுதா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மனைவி நியாய தீர்ப்பில் அந்த பக்கம் போய் நின்றக்கூடாது. நம்மளை திட்டினதுக்கெல்லாம் அது வாங்கி கட்டிடக்கூடாது. நீங்கள் பண்ணுற ஸ்தோத்திரத்தில் அந்த அம்மா ரட்சிக்கப்படணும். அதனால் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். 3வது வானம் போனேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர். அவங்க யாரையும் பார்த்தா போன மாதிரி தெரியல. ஆனால் பவுல் போனார். போயிட்டு வந்த உடனே சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள் அவர் கொடுக்கப்பட்டது. கண் பார்வை மங்கினதாக, கையெழுத்துக்கள் எழுத முடியாததாக, அவர் மிகவும் வியாதிப்பட்டவராக, நடக்க முடியாதவராக, அரோசிக்கப்படுகிறவராக மாற்றப்பட்ட போதும் விசுவாசத்தை இழக்கவில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். பரலோகத்தில் போனால் பவுலப்போஸ்தலன் ஆபிரகாம் ஒரு ஐகானிக் மாதிரி, பவுலப்போஸ்தலன் ஒரு ஐகானிக்காக இருப்பார் தெரியுமா? இந்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இத்தனை புத்தகங்களை எழுதுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிக முக்கியமான பாத்திரம். அப்போ அனனியாட்ட கர்த்தர் சொல்வார், அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நீ அவனுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுப்பா. என்ன சொல்லணுமா? அவன் எவ்வளவாய் பாடு. நம்ம ஆள்கிட்ட விளக்கி சொன்னோம்னா அவன் அன்னைக்கு போனவன் தான். அதுக்கப்புறம் நீ ஏன்டா விலைக்கு சொல்கிற, பாடுலாம் வரும்னு சொல்லாதப்பா. நீ என்ன சொல்கிறீங்க? 30 வருஷம் அவனுக்கு தண்ணி ஊற்று, அவனுக்கு பாடு வரும், பிரச்சனை வரும்னு சொல்லாத. கடைசியில் பாடு வந்தவுடனே முறிஞ்சு விழுந்துட்டான் பாஸ்டர். இன்னைக்கும் சொல்கிறேன், பாடுகளில் போகிற விசுவாசிகளே, நாம் எல்லாரும் ஒரு நாள் ராஜ்யத்தில் இருக்கலாம். இந்த பாடுகளில் உங்கள் விசுவாசம் குறைந்து போகாது இருப்பதாக, உங்கள் நம்பிக்கை குறைந்து போகாது இருப்பதாக,
ஏனென்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களா நடங்க. ஆனால் இன்னொன்னை சொல்லுகிறேன், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஏன்னா இந்த ஒரு லாஜிக் இருக்கு. முன் குறிக்கிறார், அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார், அடுத்தது மகிமைப்படுத்தியே தீருவார். நீங்க மட்டும் அழைப்புக்கு பாத்துறேங்க. ஒரு அரசாங்க வேலைகளில் ஒரு சாதாரண கிளர்க்கா போறவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பதவியில் உயர்வுல வர்றது இல்லையா? ஒரு சாதாரண கிளர்க்கா போனவங்க எவ்வளவு பெரிய பதவியில் ரிட்டையர்ட் ஆகும்போது வர்றாங்க. யாரும் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கும்போது அவங்க பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் பெறாமல் இருந்தது இல்லை. நாமும் அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரா? பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. அப்படி எல்லாம் கைகளை தட்டி சொல்லுங்க. பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவார். வேகமீது இயேசு ராஜா வேகம் வாராரே, மீது இயேசு ராஜா வேகம் வாராரே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். வேகமீது இயேசு ராஜன் வேகம் வாராரே, வேகமீது இயேசு ராஜன் வேகமாய் வாராரே. இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் ஆட்சியில் இன்னைக்கு இருக்கிற கட்சியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழக சரித்திரத்தில் மட்டும் இல்லை, உலக சரித்திரத்திலே ஒரு ஆள் ஆட்சிக்கு வர்றதையோ கட்சி ஆரம்பிக்கிறதையோ யாருமே அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துவாங்க. இதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலராக இருந்த ரஜினிகாந்த் அவர் என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுடா, 4 பேர் கேவலமாக பேசுவான் அப்படின்னு பயந்து என்ன பண்ணிட்டாரு, ஒதுங்கிட்டார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அவரை குறித்து எவ்வளவோ பிரச்சனைகளை உண்டாக்குனாங்க, எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலான்னு நினச்சி தான், என்ன வந்தாலும் நம்ம உள்ளே புகுந்துடலான்னு நினச்சி தான் அவங்க இந்த இடத்துக்கு வர்றாங்க. உலக பிரகாரமான ஆட்சியை பெறதுக்கு அவங்க இவ்வளோ தைரியமாக வரும்போது, நித்திய ஆட்சியை பெறதுக்கு நம்ம எவ்வளோ தைரியமாக வரணும். எல்லா பத்திரிக்கை என்ன எழுதுச்சு தெரியுமா? இந்த தடவை தேர்தல் முடிஞ்ச அவர் உள்ளே தான் ஒன்று சிபிஐ விசாரணையில் போவார், இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போவார். மாறா பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு கர்த்தர். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா விஜயகாந்துக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சு, அதோட பாதி இப்போ இருக்காது, பாதி தான் இருக்குது. ஏன்னா ரோடு அது பக்கமாகவே வந்துச்சு, அந்த பக்கம் ரோடு போட்டிருக்கலாம், ஆனால் போட மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் உட்காந்துருக்க சீட்டை இன்னொருத்தன் எடுக்கணும்னு யாரும் விட மாட்டாங்க. இது பயங்கரமானது. ஒருவேளை ஜெயிக்காமல் போயிருந்தா கம்பி தான் எண்ணணும். ஆனால் தெரிஞ்சு இந்த 5 வருஷம் ஆளுகைக்காக உள்ளே இறங்குறாங்க. நமக்கோ கர்த்தர் நித்திய ஆளுகையை வச்சுருக்காரு, நித்திய மகிமையை வச்சுருக்காரு. அதனால் இங்கே உட்காந்துட்டு அவன் வீட்டுக்காரன் மாதிரி என் வீட்டுக்காரன் இல்லை, அவன் பிள்ளை மாதிரி என் பிள்ளை இல்லை, அவன் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், பாடுகளில் களி கூர்ந்தால் மகிமை நிச்சயமாக உண்டு. இதில் வேறு வழி இல்லை. அழைப்புக்கு பாத்திரங்கிறவன் இந்த அழைப்புக்கு, அவர் சொன்னார் ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் நான் பார்க்கும்போது ஆச்சரியம், நான் மக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறேன்னு சொன்னார். எனக்கு மக்கள் தான் வேணும்னு சொன்னார்.
அது செய்கிறாங்களோ செய்யல, அதை பற்றி இல்லை. அவங்க தைரியமாக அவங்களால இறங்க முடியுமானால், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அந்த அழைப்புக்காக நம்மை கனப்படுத்துவார். அவர் நிச்சயமாக நம்முடைய கிரியைகளை மறந்து விடுகிறதல்ல. இங்கே வந்து உட்கார்ந்துட்டு போகிறத மறந்து விடுகிறதல்ல. இங்கே வந்து ஆராதித்துட்டு போகிறத மறந்து விடுகிறதல்ல. நாம் இங்கே அவருக்காக வந்து ஆராதிச்சுட்டு போகும்போது ஏற்படுகிற அவமானங்களை அவர் மறந்து விடுகிறதல்ல. அவர் கூலி கொடுக்காமல் அனுப்புகிறவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். இது முதல்ல புரிஞ்சுக்கிறேன். ஒரு 5 வருஷ ஆளுகைக்கு இவ்வளவு அவங்களால இப்போ தோல்வியை பொறுக்க முடியல ஒரு பக்கம். அதனால 2 மாதம் ஆகுறதுக்குள்ள அது சரியில்லை, இது சரியில்லை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தான் பார்க்கலாமே, சில நல்லது செய்ய வந்து கொஞ்சம் பார்ப்போம். 5 வருஷம் முடியும் போது மக்களே முடிவு பண்ணி அடுத்து என்ன செய்வாங்களோ செய்வாங்க. அதை விட கர்த்தர் நீதியாக செய்வார். அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனிக்க வேண்டியது, நான் எதனை இது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த 5 வருஷத்துக்கு இத்தனை போராட்டம், இத்தனை கஷ்டம். என்ன சொன்னார் தெரியுமா? நான் 200 கோடியை விட்டுட்டு வர்றேன்னு. நமக்காக பரலோகத்தை தேவன் விட்டு வந்தாரு. பாடுபடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. மரண ஆக்கினை அடைந்தாரு, ரத்தம் சிந்தினார், மரித்தார். அவருடைய பிள்ளை என்பதை எது தெரியுமா வெளிப்படுத்தும்? நன்மை செஞ்சு பாடுபட்டதுனால. அவர் எத்தனை குருடர்களை சுகமாக்கினார்னு கணக்கு பண்ணால் எழுத முடியாதுன்னு யோவான் சொன்னார். எத்தனை குஷ்டரோகியை சுகமாக்கினார், ஆனால் ஒருத்தன் கூட அவர் நல்லவர்னு வந்து சாட்சி கொடுக்கல. ஆனால் சந்தோஷமாக சிலுவை சுமந்தார். நம்ம 4 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் என்னை ஏமாற்றிட்டான், அவன் என்னை பற்றி தப்பாக பேசுகிறான், என்னால் தாங்க முடியல, என்ன உடஞ்சி போயிட்டேன். என்னையா என்ன உடஞ்சி போயிட்டேன்? அவர் பரலோகத்தையே விட்டு வந்தார். அழைப்புக்கு என்னவா நடக்கணும் சொல்லுங்கள்? அழைப்புக்கு என்ன நடக்கணும்? எப்போ வந்து பாடுபடும் போது சந்தோஷப்படுறோமோ, எப்போ பாடுபடும் போது நற்கிரிகளை நிறுத்தாமல் இருக்கோமோ, எப்போ பாடுபடும் போது இன்னும் நற்கிரிகளை செய்யணும்னு நினைக்கிறோமோ, எப்போ பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறோமோ, அப்போ தான் பரலோகத்தில் மிகுந்த பலன். ஆமாம், மத்தேயு 5:12 சொல்லப்பட்டிருக்குல்ல, இயேசுக்காக பாடுபடுறத அற்பமாக நினைக்கிறது. அதனால தான் இந்த ஒரு வசனத்தை வாசித்து நான் இன்னைக்கு முடிச்சுட்டு மீது 2 பகுதியை தொடர்ந்து உள்ள காரியத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுவார். 1 தீமோத்தேயு 2:12 நீங்கள் பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை உண்மை உள்ளது. 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நான் அவரோடு கூட மரித்தோமானால், அவரோட கூட. ஆமா, மரிக்கும் போது யாரோட கூட இருக்கணும்? அப்ப நான் கேளுங்க, உங்களுக்கு வியாதி பிரச்சனைக்கு தானே நீங்க மரிப்பீங்க. மரிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்து பார்க்கல, விசுவாசி வந்து பார்க்கல, ஆண்டவரும் கை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே சாகுறவன் எப்படி அவரோட மரிப்பான் சொல்லுங்க? சாகும்போது விசுவாசத்தோடு மரிக்கணும். ஒரு அல்லையிலே வரமாட்டேங்குதே. எப்படி மரிக்கணும்? யாரோட தான் மரிக்கணும்? யாரோட தான் மரிக்கணும்? சில நேரம் யாரு கூட இருப்பான்னு தெரியாது, அவரோட தான் மரிக்கணும். ஆமாம், இது உலக மனுஷன் தேவன் நமக்கு நியமிச்சிருக்க பாதை. அவரோட தான் மரிக்கணும். யாரோட மரிக்கணுமா? அதனால முறுமுறுக்கவோ, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து மரிக்கணும். அவரோடு மரிச்சா தான். எனக்கு அதான் சில வியாதிப்பட்ட சகோதரிகளை போய் பார்க்கறதுக்கு கூட வீட்டில் சூழ்நிலை இல்லை. அப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவங்க இந்த காலங்களுக்குள்ளே போகும்போது? ஆனால் அவரோடு இருக்க வேண்டும். அவரோடு கூட நீங்கள் இருந்து அவரோடு மரித்தோமானால் அவரோடு என்ன செய்வோம்? பிழைத்திருப்போம். அடுத்த வசனத்தில் பாருங்க, அவரோடு கூட என்ன சகித்தா? ஆமாம், அவரோடு கூட. ஆனால் நாம் அவரை மறுதலித்தால். பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு நியாய தீர்ப்பில், நான் உங்களை, சொல்லுங்க, நான் உங்களை. ஆண்டவர் என் பேர் தெரியாதா உங்களுக்கு? சகைன்னு சொல்லிலாம் கூப்பிட்டீங்க, சர்ச்சில் என் பேரெல்லாம் சொல்லிலாம் அழைச்சிங்க, என்னை கை நீட்டி சொன்னீங்க, நான் உங்களை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை அறியேன். உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? நான் ஏன் தெரியுமா நிறைய சபையில் சொல்கிறதே இல்லை. ஒரு தம்பி என்கிட்ட கேட்டால் சொல்கிறான், பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். என்னடா பிரதிஷ்டை பண்ணியிருக்க? ஆமாம், நகை போடக்கூடாது பாஸ்டர். ரைட்டு, நகை போடாமல் தான் பாஸ்டர் கல்யாணம் பண்ணணும், ஆண்டவருக்காக பிரதிஷ்டை. அது பிரதிஷ்டை பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அந்த சர்டிஃபிகேட்டில் நீ ஆண்டவருக்காக உன்னை கிறிஸ்தவன்னு மாற்றுன்னு சொன்னேன்.
அது இல்லை பாஸ்டர், அது பாஸ்டர் வேலை கிடைக்காது பாஸ்டர். என்னவா? அது அரசாங்கம் கொடுக்குற சலுகை வராது பாஸ்டர். பாஸ்டர் அப்புறம் எப்படி அரசாங்கத்திலேருந்து நமக்கு நன்மையெல்லாம் வரும் பாஸ்டர்? பாஸ்டர் இவன் என்னம்மா வெள்ளை வெள்ளையும் போடணுமாம்மா, இவன் என் நகையும் என்ன பண்ணணுமாம்மா, கழட்டணுமாம்மா. ஆனால் அவனுக்கு என்ன வேணுமாம்மா? உலகத்துக்கு முன்னாடி அவரை நம்பினா அவமானம் வரும், நிந்த வரும், நன்மை ரொம்ப பெருசாக இருக்கும். எந்த சபையிலையும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக சொல்கிறேன். இதை கூட ஏன் தெரியுமா? இது எனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக இல்லை, கடைசி வரை அவரோட இருக்கிறதுக்காக. இது எனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக இல்லை, கடைசி வரை அவரோட இருக்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? இதுவும் ஒரு சேஃப்கார்டு தான். மறுபடியும் அந்த மதத்துக்கு போகிறேன்னா நீ போய் பூசாரிக்கிட்ட போய் நின்று மந்திரமெல்லாம் சொல்லி இந்த மதத்துக்கு மனப்பூர்வமாக வர்றேன்னு 2 மந்திரங்கள்லாம் போட்ட பிறகு தான் அங்கே போக முடியும். அதனால் பேசாமல் நம்ம என்னை முழுசாக ஒப்பு கொடுத்துட்றேன்னு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்றேன். இங்கே நிறைய பேர் டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட்லாம் ஆடுறான் சர்ச்சில். இங்கே ஒரு பேர், அங்கே ஒரு பேர், இங்கே ஒரு வீச்சு, அங்கே ஒரு வாசனை. ஆனால் படிக்கிறது அமெரிக்கா போகிறதுக்கு படிக்கிறோம். இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அழைப்புக்கு என்னவா நடந்துக்கிறனும் சொல்லுங்க? பாத்திரவான நடந்துக்கிறனும். அழைப்புக்கு என்னவா நடந்துக்கிறனும்? பாத்திரவான நடந்துக்கிறனும். அதனால தான் வெள்ளை சொல்ல மாத்துறதுக்கெல்லாம் இப்போ ஆல் ரெடி, நகையை கலட்டுறதுக்கு ஆல் ரெடி, எல்லாம் பண்ணுறதுக்கு ஆல் ரெடி. அக்கினி ஜுவாலையில் நிற்கிறதுக்கு 3 பேர் தான் ரெடி. அவங்க தான் பாடுபட்டாங்க. அதனால தான் நானும் தானியேல் புஸ்தகத்தில் இந்த 4 பேரை தவிர ஒரு பேர் எழுதுங்க ஆண்டவரே, ஒரு பேரை எழுதலப்பா. இந்த 4 பேர் மட்டும்தான் அக்கினி ஜுவாலைக்கும் சிங்க கெபிக்கும் பாடுகளுக்கும் நின்றாங்க. மற்றவன்லாம் கொட்டை அடிக்கிறாரா, அப்படியே போடுறா, அப்படியே எந்திரா, அப்படியே போடுறா, அப்படியே எந்திரா. யாரா பார்த்தா குனிடா எந்திரா, குனிடா எந்திரா, குனிடா எந்திரி. அழைப்புக்கு என்னவா நடக்கணும்? பாத்திரவான்களா நடக்கும். அழைப்புக்கு என்னவா நடக்கணும்? அதுக்காக நாங்கள் சர்டிஃபிகேட்டில் மாற்றிட்டோம்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி வருது. இப்போ என்ன சொன்னேன்? எதுக்கு பாடு வருது? அவர் அழைச்சாலே என்ன உண்டு? பாடு உண்டு. அவர் அழைச்சாலே என்ன உண்டு? ஆனால் பாடுபட்டால் என்ன தருவார்? மகிமை தருவார். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், மறுதளிச்ச மட்டும் செஞ்சிடாதீங்க. பாடு வந்தாலும் தைரியமாக நின்றுங்க. அதனால தான் சில விசுவாசிகள் படுற பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களையும் பார்க்கும்போது நான் ஒன்றும் பயப்படலை, ஒன்றே ஒன்று ஜெபம் பண்ணுறேன், விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். அவங்க இந்த வருஷம் போனால் நாங்கள் 42 போவோம், இல்லை 62 போவோம். எப்படியும் போய்த்தான் ஆகணும். இடம் காலி பண்ணாமல் இல்லை. போகிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்தவான்களுடைய வாழ்வு தேவனுக்கு முன்னாடி மகிமையாக இருக்குது. இங்கே ஒன்று இருந்து கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு இருக்கிறத விட அவர் ராஜ்யம் மகிமையானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால் அதுக்காக இருக்கிறவெல்லாம் போன்னு சொல்ல, நம்மளை கர்த்தர் வச்சிருக்கார், நம்ம இங்கே தான் இருக்கணும். அதனால் பலவீனங்களையோ பாடுகளையோ உபத்திரவங்களையோ வியாதிகளையோ நிந்தைகளையோ அவமானங்களையோ பார்த்து பயந்து போகாதீங்க, மறுதளித்து போகாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. நீங்கள் உறுதியாருங்க. எவ்வளோ பாடுபடுறீங்களோ அவ்வளவு கர்த்தர் மகிமையையும் கனத்தையும் மேன்மையும் கிரீடங்களையும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அதனால என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நிலை நிற்கிறதுக்கு சூழ்நிலைகளில் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் மாற்றிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு வேலையெல்லாம் விட்டுட்டு போன ஒரு ஊழியக்காரர் சர்டிஃபிகேட்டில் தங்களுடைய பிள்ளைகளுக்கோ யாருக்குமே கிறிஸ்து என்று அடையாளப்படுத்தி எந்த ஆசீர்வாதத்தையும் பெறலை. இப்போ யாராவது காசு கொடுப்பாங்களா? யார் வீட்டுக்காவது போனால் 1000 ரூபா கிடைக்குமான்னு இப்படியே சுற்றிக்கிட்டு தான் தெரியுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக தங்களை வெளிப்படுத்தினவன் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு காசு வேணும் பணம் வேணும்னு கேட்குற அளவுக்கு வைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அழைப்புக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்ம அழைப்புக்கு. அதனால தான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என் வீட்டில் 100 ரூபா இல்லாட்டாலும் நான் யார் வீட்டுக்கு காணிக்கைக்காக போக மாட்டேன். ஏன்னா தேவன் நம்மளை வாழ பழக்கியிருக்காரு, அழைத்தவர். ஆனால் அதே எனக்கு உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், அதே இரவு அது புதன்கிழமையாக இருக்கும், அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும், என்னை தேடி ஒரு விசுவாசி வரும். என்னை தேடி யாராவது ஒரு மனுஷன் வருவான். வராமல் கர்த்தர் வச்சதே இல்லை, அவர் கைவிட்டதே இல்லை. ஆமாம் சொல்லுங்கள், அழைத்தவர் அவர் கைவிட்டதில்லை. எந்த வீட்டுக்காவது நான் காணிக்க தாயா அப்படி நான் கேட்டதும் இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா, அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார்.